ஸோ ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு புது வீடியோவில் வந்திருக்கேன். ஏன்டா ரொம்ப நாள் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, அது சம் பிஸ்னரி ப்ராப்ளம், அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் என்ன கேம் எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகா 88. இதில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இந்த கேம் லைட்டாக வந்து ஹாரர் மாதிரி தான் இருக்கும். இதில் நடுவில் வந்து நம்மளுக்கு எனிமியாக ஒன்று வரும். அதை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகேங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நியூ கேம் ஸ்டார்ட். ஸோ இந்த கேம் பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் சின்ன வயசில் ஒரே வாட்டி ஆடி இருக்கேன். ஆனால் அது ஞாபகம் இல்லை, எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ ஓகே. நம்ம தலைவன் மாசா படுத்துட்ருக்கான்டா. ஏய் மாசுராணி, எப்போ பார்த்தாலும் நீ தூங்கினே இருப்பான் போல். தூங்கு மூஞ்சி. சரியா, அந்த ரசிகரம் நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. அது என்ன வேலைன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இதுக்கப்புறம் தான் தெரியும். சரி ஓகே. பிக்கப் ஷார்ட் கன் எங்கே இருக்குது? டோர்க்கா கண்ணு முன்னாடியே இருக்குது. எங்கே இருக்குதுன்னு தேடி இருக்கிறேன். ஓகே, என்னங்க டோர் லாக்கில் இருக்குது. அப்போ எப்போ போகிறது? என்னடா சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே ஒரு வெண்ட் இருக்குது. எனக்கு ஒரு ஐடியா. எகிரு உக்காரே, உடச்சிட்டு போடா. எனக்கு வேணும் வழி. என்னங்க இது இப்படி இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது எனக்கே தெரியாது, சின்ன வயசுலேருந்து ஆடுறேன். என்னடா பெரிய கல் போட்டு மூடி வச்சுக்கிறீங்க? நான் அப்புறம் வெளியே போகுது மம்மி, இங்கே நிறைய ஏதோ ஸ்பைடர் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். என்னடா ஸ்பைடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஸ்பைடர் தான். அது என்ன ஸ்பைடர் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்துச்சு பாருங்க நம்ம ஸ்கார்பியன். 8 கால் பூச்சி டே மாசாக இருக்கா பார்க்க. கடிச்சிடாது. இது கொத்தி வச்சுட்டு போகிறேன், செத்து போயிடுவேன். அப்புறம் இந்த கேமில் எனக்கு என்ன பிடிக்காதுன்னா, நீங்கள் ஒரு வாட்டி செத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முதல்லேருந்து, அதாவது இந்த சாப்டர் 1 மட்டும் முதல்லேருந்து ஆடணும். இது நிறைய சாப்டர் இருக்குது. இந்த சாப்டர் 1 மட்டும் முதல்லேருந்து ஆடணும். ஸோ இப்போ வந்து நம்ம கீழே குனிஞ்சு மாதம் அப்படி போவோம். மாதம் நம்ம நேர வழியை சூஸ் பண்ணுவோம். நேராக போகிறது தான் நம்மளுக்கு எப்போவுமே, நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நேராக தான் போகணும். அதனால் நான் நேராக சூஸ் பண்ணேன். வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஏ ஓகே, ரொம்ப தான் பில்டப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் குச்சி போகணுமோ? அப்படியே நான் சின்ன வயசில் அப்படி தான் குச்சி போனேன். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உடஞ்சி கீழே ஊந்துடும். குச்சி போவோம். குதி. குச்சிரு, கீழே ஊந்துடாதடா. கீழே ஊந்தனா திரும்ப ஆடணும்டா. குச்சிரு. ஜம்ப். ஏன்னா இங்கே நின்றுக்குது. அப்புறம் மண்டியில் போகணும். ஹெட்ஷாட். ஹெட்ஷாட். ஓகே, நல்லா வால் நல்லா நீட்டாக இருக்குது. நான் யாருன்னு தெரியாமல் என்கிட்ட வந்து பார்த்தியாடி ரொம்ப எவ்வளோ. அப்பா என்னடா இது? அம்மா வந்துருச்சு. புல்லட் காலி. ஏங்க ஒரு ஆடுக்கு அப்புறம் வரேன், அப்போ தான் புல்லட் கிடைக்கும். ஒரு ஆடு பார்த்து தான் நல்ல வேலை. நான் ஆடு பார்த்தேன், டக்குன்னு ஆடு கிளிக் பண்ணிட்டேன். அது வந்து கொத்தின்ச்சுன்னு வச்சுக்கோ, செத்து போயிருப்பேன். திரும்ப பஸ்லேருந்து ஆடணுமே. எவன் ஆடுவான்? நம்ம தான் சோம்பேறியாச்சு. ஓகே, இது மேலே என்ன இருக்குது? இது மேலே ஒன்று, அதுக்குள்ளே ஒரு சுரங்க பாதையே இருக்குடா. எம்மா, ஏன்டா அப்படி பயமுத்துற ஸ்பைடரு? எத்தனை நாள் இருக்குது இந்த மாதிரி? இங்கே எங்கே பக்குன்னு முன்னாடி வந்துச்சு, எனக்கு கிக் ஆயிடுச்சு. எனக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சு. நெஞ்செல்லாம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஓகே, நேரா எந்த வழி சூஸ் பண்ணுறது? நம்ம நேராகவே போவோம். கரெக்டுங்க. லெஃப்டாக இது. சாரி ப்ரோ. ஓகே, என்னடா இது சத்தம் இது? யாராவன்? எல்லா ஸ்பைடரும் ஒட்டி வச்சு சித்தப்பா மாதிரிக்கிறாங்க. யாராவன்? சண்டையா? வாடா நீயே நானா பார்த்துக்கலாம்டா. பாக்ஸர் தர்ஷித் வர்சஸ் கங்காரு மூக்கு மாதிரி இருக்குது அதுக்கு பார்க்க. எவன்டா அவன் மெசேஜ் நான் அனுப்புகிறேன் எல்லாத்துக்கு. ஓகே பையா, நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத நான் அந்த சோக கதையை உங்களுக்கே சொல்கிறேன். அதை வந்து வாங்கினா 29 ரூபா கொடுத்து வெஸ்ட்டு வாங்கினா தான் அது கூட சண்டை போட முடியும்ட்டாங்க. எவன்டா வெஸ்ட்டுலாம் வாங்குவான்? என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? நீ விடுங்க. ஒரு 2-3 நேரத்துக்கு அப்புறம், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். என்ன நடக்குது பார்ப்போம். ஏங்க அண்டார்டிகாக்கான அந்த மீனிங் கரெக்டாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது என்ன கதைனா, அண்டார்டிகாவில் அவங்க அப்பா ஏதோ ரிசர்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க அப்பா காணோம். அவனை தேடி இப்போ இந்த பையன் வந்திருக்கான். இவன் ஆக்சுவலி மிலிட்ரியிலே என்னமோ இருக்கான்னு நினைக்கிறேன். மிலிட்ரியோ நேவியோ, அந்த ஹெல்மெட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இது என்னதுரா? வாட் இஸ் திஸ்? இது என்னங்க இது? டுடே ஐ ஹேவ் அவர் இன் 4 ரெஸ்கியூ ஸ்குவாடோட வந்திருக்கான். அந்த ரெஸ்கியூ ஸ்குவாடுக்கு என்ன ஆச்சுன்னு இவனுக்கே தெரியும். அப்படி நேரத்தோட கூட்டம் அந்த பைத்தியம். நாட் இமேஜின். ஓகே, ஏந்துடுறா. நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது. போயிட்டு நம்ம அப்பாவை கண்டுபிடிப்போம். அப்பா எங்கே போய் தொலைஞ்சேன்னு தெரியலையே. சரி ஓகே, நம்ம எதுக்கு சீன்லாம் போட்டுக்கிட்டு. அப்புறம் இது என்னது? கீ கார்டா?
நினைக்கிறேன் கரெக்டுங்க. போன மாதிரி நினைக்கும் போதே இதெல்லாம் இருந்துச்சு. நான் போன மாதிரி விளையாட முடியும். அப்புறம் நான் சொல்ல மாட்டேன் என்னடா டெத் பார்க்கோட க்ளவுன் இருக்கானு இப்போ தான் பார்க்குறீங்க. அந்த கம்பெனி தான் உருவாக்குச்சு. ஆனால் கம்பெனி பேர் மறந்து போச்சு. இந்த மாதிரி 9 பீஸ் கலெக்ட் பண்ணுமா. ஐ மீன் அந்த டெட் பார்க்கோட க்ளவுனோட ஸ்டாச்சு வந்துச்சுல, அந்த மாதிரி 9 கலெக்ட் பண்ணுமா. அதை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஓகே, வெளியே போனால் இருங்க, இப்படி ஓப்பன் பண்ணுறது. வெளியே போனால் ஐ வில் ஃப்ரீஸ். நம்ம வந்து உடஞ்சிருமா வெளியே போனால், உறைஞ்சி போயிடுவோமா, ஃப்ரீஸ் ஆகிடுவோமா. அதுக்கு ஏதோ ட்ரெஸ்ஸு தேடுறா அப்படின்றான். இது உள்ளே ஏதாவது இருக்குமோ. என்கிட்ட இருக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸுடா, ஹெல்ப்மியே. நான் எப்படி வெளியே போவேன் இனிமேல்ட்டு. நான் என்ன மாதிரி நல்லா வசமாக மாட்ட வச்சுட்டானுங்கடா. என்னமோ ஒரு பிளான். என்னங்க இது பாத்ரூமா? சாரி ப்ரோ, ஐயோ தெரியாமல் தந்துட்டேனே. மூறாடி, நன்றி, சாரி மக்களே. ஓகே நண்பர்களே, அப்புறம் இதோட பாட்டு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க நண்பா. அதே மாதிரி ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, பென்டன் தெரியும்ல, அந்த பென்டன் வாட்சே கிடைக்கும் உங்களுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு பென்டன் வாட்ச் கிடைக்கும். இப்போ போகலாம். என்னடா இது? பாதங்கள் பல பாதங்கள், பாதங்கள் பாதங்கள். ஏங்க இந்த ஃபுட் ஸ்டெப்ஸை நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ணணுமா? ஃபாலோ பண்ணி என்னோட பண்ணி ஏங்க ரத்தம், பிளட் இஸ் ரஷிங், த பிளட் இஸ் ரஷிங் அந்த மாதிரி இருக்குங்க. என்னங்க கை ஆச்சு இது? எனக்கு இதெல்லாம் பார்த்தா டவுட்டாக இருக்குடாடி. இது ஒர்க் ஆகலையா அங்கே? ஏன்னா இங்கே வந்து எலக்ட்ரிக்கே இல்லையா. எலக்ட்ரிக் கரெக்டே இல்லையாடா. எலக்ட்ரிக்கே இல்லையா அங்கே. எலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா தான் ஒர்க் ஆகுமாமே. இது வேறு பார்க்கவே வினோதமாக இருக்குது இந்த டேங்க்கு. என்னடா குட்டையிலேருந்து வந்த மாதிரி இருக்குது. எவனா மேலே சுற்றி வச்சு அடிச்சுக்கிறான் அப்படின்னு நசிங்கி போய் கிடக்குது இந்த டேங்க்கு. அந்த மாதிரி தாங்க இருக்குது இது பார்க்க. டேங்க்காக என்னன்னு கூட தெரில, இது அப்படி தான் இருக்குது பார்க்க. ஓகே, நைஸ். ஏன்டா லூஸ் மாதிரி அப்பப்போ நைஸ்ன்னு சொல்கிறீங்கன்னா, அதெல்லாம் ஒரு கலை ஓகேங்களா. இப்போ இது கிடச்சிச்சு நம்மளுக்கு, ஆக்ஸு கிடச்சிச்சு. வெட்டுறான் அந்த பாக்ஸை, வெட்டுறான் அந்த மூக்கை வெட்டுறான். என்ன பண்ணுறது? என்னங்க இது கர்மாந்திரம். ஏதாவது வெட்டி தொலைணுமா என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ணுவேன்? இதையாவது வெட்டி தொலை. இதையும் வெட்டக்கூடாதா? அப்போ இந்த ஆக்ஸ் எதுக்கிட்ட கொடுத்து வச்சுக்கிறீங்க லூசுங்களா? நான் இதை வச்சு என்னங்க பண்ணுறது? ஐயோ, இதை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே. எதையாவது வெட்டமாடா நான்? யாரையாவது வெட்டணுமா? இது வெட்டணுமா? ஒரு வேலை இது வெட்டினா ஓப்பன் ஆகிடுமா? வெட்டுறா நல்லா வெட்டுறா. கீழே பூஞ்சி இப்போ வெட்டுறான். வெட்ட முடியலையாங்க. அப்போ இந்த ஆக்ஸ் எதுக்குடா? என்னடா பண்ணுறது வச்சுக்கிறீங்க? ஐயோ. ஓகே, ஆக்ஸ் சம்திங் ஏதோ ட்ரெஷர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் ஏதோ இந்த ஆக்ஸ் வச்சு தான் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏங்க இது இந்த இடத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு அப்போ தானே டவுட்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போது வீடு ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். பாட்டை முடிக்கணும். நம்ம முதல்ல வீடை கண்டுபிடிப்போம்டா. நான் தொலைஞ்சி போயிட்டேன். நான் வீடு காணோம். மம்மி வீட்டை தொலைச்சிட்டேன். இதான் வீடுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் ரத்தமே இல்லை கரெக்டாக. எஸ் ஓகே, சேவ் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகே கைஸ், பாய்.